Hi guys, welcome back to Tamil Likes. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் நம்ம கார் இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் ஷாம்புலாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கார் வந்துட்டு ஈரமாகுது, ஒரு நல்லா இல்லை. அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு இன்டீரியர் கிளீனர் வந்துட்டு ஃபோம் வாஷ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். சரிங்களா, ஃபோம் இன்டீரியர் கிளீனர். இது வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி யூடியூப்லலாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ நம்மளும் இந்த ஃபோம் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்தளவு வந்துட்டு கிளியர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோக்குள்ள வரேன். சரிங்களா, அப்போ கைஸ் நம்ம வந்து கார் இன்டீரியர் கிளீனிங் இந்த ஃபோம் வாஷ் வச்சு நம்ம வந்து பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யார் வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நான் போகிற இடத்துல அப்போ கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் நம்ம வாங்கிருக்கிற ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா விஸ்டா ஆட்டோ கேர் இன்டீரியர் ஃபோம். சரிங்களா, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் ஒன்று வாங்கியிருக்கோம். சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நமக்கு ரொம்ப ஈரம்லாம் ஆகாது. ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபோம் வந்துட்டு அடிக்கிறேன். பாருங்கள், இப்படி அடித்தா போதும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோம் ஆயிரும். சரிங்களா, பார்த்தீங்களா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்க்கு போட்டு பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாஸ்க்கு போடலை கேஸ். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபோம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தொடச்சி எடுக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்டியரிங் எல்லாமே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேஷ்போர்ட் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டோரு கீழே வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் வச்சு நம்ம வந்து தொடச்சா போதும், எந்தளவு வந்துட்டு டஸ்ட் ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா அழகை, எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க. தொடச்சி எடுத்தோடனே நல்ல ஒரு ஸ்மெல்லு, சூப்பர் ஸ்மெல். இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கார்லாம் ஈஸியாக நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்க டஸ்ட் எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்குன்னு. சிம்பிள் தான். இப்போ முதல் இருந்த டேஷ்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, சுத்தமாக டோட்டலாக டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டோர் பேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, பிஃபோரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபோம் அடிச்சு விட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டா சரி. முதல் பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல கிளீனாக இருக்கு. இங்க இதுல மைக் டிஸ்கனெக்ட் ஆகல, பிளக்இன் ஆகி தானே இருக்கு. பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர்
சூப்பர் இல்லை? இப்போ நம்ம வந்து அந்த சைடு வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவு ஷைனிங்காக இருக்கும், டஸ்ட் எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது பாருங்க. இந்த கிளாத்தை எந்த அளவு அழுக்காயிருக்கு பாருங்க, அந்த அளவு டஸ்ட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ அடித்து மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா கார் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். காரில் வந்துட்டு பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா கார் நம்ம கார் தானே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தொடச்சோன்னா அந்த தடந்தரமாக இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு பாருங்க இந்த அளவு. இப்போ சீட்டில் கொஞ்சம் கரையாக இருக்குது, அதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சீட்டில் எந்த அளவு கிளியர் ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் கைஸ். காஞ்சா நமக்கு தெரியும் எந்த அளவு வந்துட்டு க்ளீன் ஆயிருக்குன்னு. சீட்டே வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து டேஷ்போர்டும் 2 டோர் பேடும் அந்த சைடு மட்டும் தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கோம். இதை வச்சு வந்துட்டு ஃபுல் காருமே நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். ஒரு 2 டைம் 3 டைம் வந்து க்ளீன் பண்ண முடியும். சரி, இன்னும் ப்ராடக்ட் இருக்குது நமக்கு வந்து தேவைப்படுது. அடிக்கடி நம்ம கார் வந்துட்டு டஸ்ட் ஆகும், அப்போல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுது. அந்த மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்துக்கு நல்லா தொடச்சி எடுத்தீங்கன்னா கரையெல்லாம் போயிடுது. அதே மாதிரி கார் வந்து ஈரமாக இல்லை, நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சில பேரோட கார் ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுக்கு படைஞ்சு டஸ்ட்டாக இருக்கும். அந்த ரூஃப்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ரூஃப்லலாம் பிஃபோர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோம் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க, ரூஃப்லாம் பல ஆயிரும், பழைய கலருக்கு வந்துடும். சரிங்களா? அந்தளவு அழுக்கெல்லாம் அதில் போயிடும். சரிங்களா? ஒர்த்து தான். சரிங்களா? எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதை வச்சு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்குது, எனக்கு குவாலிட்டி பிடிச்சிருக்கு. நான் வாங்கினது விஸ்டா ஆட்டோ கேர் இன்டீரியர் ஃபோம். சரிங்களா? இது நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 490 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆன்லைன்லேயும் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் காருக்கு. உண்மையில ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை எனேபிள் பண்ணிங்க. அப்போ நம்பர் அடுத்தடுத்து நினச்சிருக்கு. மீண்டும் சூப்பரான வீடியோஸ் குட் பை.